என்ன நடந்தாலும் நான் வாய் திறக்க மாட்டேன் என சரித்திர புரட்சியை ஏற்படுத்தி வருபவர் முதலமைச்சர் விஜய் என திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் தெரிவித்திருந்தார். தமிழக சட்டப்பேரவையிலே ஆளுநர் உரைக்கு அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கி இருக்கின்றது. திமுக உறுப்பினர் ஆஸ்டின் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களை குறிப்பிட்டு விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா, ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பேரவையிலே அவர் பேசும் பொழுது சிறுமிகள், பெண்கள் எவ்வளவு பேர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாலும், அது மட்டுமல்லாமல் வானமே இடிந்து விழுந்தாலும் கூட நான் வாய் திறக்க மாட்டேன் என்று இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கின்றார் என்பதாக 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. இயற்கை உபாதை கழிக்க சென்ற பெண்ணிடம் கையை முறுக்கி சாதி பெயரை சொல்லி திட்டி அத்துமீறிய தாவேக பிரமுகர். எதுக்கு தோர்த்தற நீ அவளா? எதுக்கு வண்டி நிறுத்தணும்? உங்களுக்கு எம் கொண்டாடி உனக்கு எதுக்கு வண்டி நிறுத்தணும்? இல்ல தாவேக கட்சியில இருந்தா நீ தாவேக கட்சியில இப்படி வந்து தோர்த்த சொல்லுவாங்களா? இதுக்கு நடுவுல நம்ம பசங்க ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அப்பொழுது உடனடியாக ஆதவ அர்ஜுனா அமைச்சர் எழுந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியிருந்தார். எப்படி இருக்க தெரியுமா? நல்ல டைம் எடுத்து போட்டு சட்டைன்னு சொல்லு. என்னடா கடன் வாங்கி காமெடி பண்றீங்க? அதாவது எப்போது பேச வேண்டும், எங்கே பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதையெல்லாம் எங்கள் முதலமைச்சர் அறிந்து வைத்திருக்கின்றார். அண்ணன் 10 ஆளுக்கு சமண்டா, அண்ணன் உறங்குனா ஒரு முகண்டா, உருமுடா 100 முகண்டா. அவர் எப்போது பேச வேண்டுமோ அப்போது பேசுவார். எப்போ செத்ததுக்கு அப்புறமா நீங்கள் தேவையில்லாமல் விமர்சிக்கும் வகையிலாக இது போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது என்று ஆதவ அர்ஜுனா கூறியிருந்தார். அத கேட்க நீ யாரா? தப்ப. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இது போன்று நீங்கள் பேசியதால் தான் கொளத்தூரில் என்ன முடிவு வந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி தீயில எச்ச துப்பி கொடுத்துருவாங்க. அம்மா அம்மா 10 சீட்டு மட்டும் பிச்சை போடுங்கம்மா, புண்ணியமா போகும். என்ன இது எங்ககிட்டலாம் பிச்சை எடுக்கிறீங்க? அவரே பாவம் பிச்சை எடுக்கிறாரு, பிச்சை போடுங்க ப்ளீஸ்மா, புண்ணியமா போகும். இந்தாங்க, இவங்களெல்லாம் வச்சு நீங்க ஆட்சி அமைச்சுக்கோங்க. தேங்க்ஸ் அங்கிள். இதை கேட்ட உடனேயே திமுக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து கடுமையான ஆவேசத்தோடு முழக்கத்தை எழுப்பியிருந்தார்கள். கொளத்தூர் பற்றி எப்படி இங்கே பேசலாம்? பேரவையிலே இல்லாத ஒருவரை பற்றி நீங்கள் எப்படி இங்கே பேசலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவர்கள் ஆவேசமடைந்து கடும் அமளியிலே திமுகவினர் ஈடுபட்டார்கள். என்னடா சவுண்ட் கொடுக்குற? மேலும் அது மட்டுமல்லாமல் உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் எழுந்து எனவே தாவேகா மற்றும் திமுக இடையிலான நேரடி வாத பிரதிவாத மோதல் என்பது தற்போது தமிழக சட்டமன்றத்தில் தொடங்கி இருக்கின்றது. என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணாம இப்படி கத்தின்னு ஓடுறான்? முதலமைச்சர் எந்த ஒரு குறுக்கீடும் செய்யவில்லை. கடந்த காலங்களில் எல்லாம் இது போன்று வாதம் எழும்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எழுந்து குறுக்கிட்டு ஒரு கருத்தை சொல்வார்கள். டேய், நீ என்ன 1000 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மா? உன் பீஸ் கேரியர் அப்படியே புடிங்கி கட்டற பாக்குறியா? பூராமே பொய்ப்பா, பொய். அரை மணி நேரமா சம்பவம் நடந்துச்சு. நான் ஏதாச்சும் வாய் இருந்து பேசுறேனா ஐயா? இது வந்துட்டு இப்ப படமா காட்ற. அட சத்தியமா நான் சொல்றது உண்மையா? ஆனால் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை, குறிப்பாக திமுகவை சார்ந்தவர்கள் தனிப்பட்ட ரீதியிலும் சில குற்றச்சாட்டுகளை முதலமைச்சரை முன்வைத்து எழுப்பி இருக்கின்றார்கள். உடனடியாக எழுந்து குறுக்கிட்டு பதில் சொல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளையும் குறிப்பெடுத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார கொரங்கனார் ஆகிட்டான். அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன் உள்ளிட்டவர்கள் தான் அப்பொழுது எழுந்து திமுகவினருக்கு பதிலடி தரக்கூடிய விதமாக பதில் கூறி வருகின்றார்கள். வாதங்கள் நீண்டு செல்லும் பொழுது, கடுமையான வாதங்கள் எழும் பொழுது, தனிப்பட்ட விமர்சனமாக வாதங்கள் சென்று விடுமோ என்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அவையை அமைதிப்படுத்தக்கூடிய வகையிலே
வெக்கம் கேட்டவங்களா, இதுக்கு ஏன்டா வெள்ளையும் சொல்லியுமா அலையறீங்க? அதாவது சட்டமன்றத்துல இனிமேல் முழு நேரமும் நாங்க நேரலையை போடுவோம். நேரலை வந்து எந்த ஒரு காரணத்தினாலும் நிறுத்தப்படாது. அங்க நடக்கிறத மக்கள் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். சட்டமன்ற நேரலையை வந்து தாவேக்கா ஒருபோதும் நிறுத்தாது, அப்படி இப்படின்னு வாயில வடை சுட்டதுதான் ராஜ்மோகன். அது வேற வாய், இது நார வாய். ராஜ்மோகன் பத்திரிகையாளர்கள் தயவு செய்து சட்டமன்றத்தை வெளில விட்ட வந்தது வாய்க்கு நேரா நல்லா மைக்க நீட்டுங்க. இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, மானமங்க படுத்திட்டானுங்க. இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மாட்டேன் நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. எப்ப நீ ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்டடா. உயிருக்கு வந்து பாதியில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. எங்கேயும் எப்பவும் எதுனாலும் கண்ணுல நெருப்போட, கையில முறுக்கோட, நெஞ்சில தில்லோட ஒத்தையாடுன்னு சமாளிக்கிறான் பாரு. ஆமா, கையால் அணைகட்டி தடுக்கிறதுக்கு நான் ஒன்னும் கால்வா இல்லடா. நீ என் நகத்தை வெட்டினா நான் விரல வெட்டிருவேன். நீ என் விரல வெட்ட நினைச்சாலே நான் கையை வெட்டிருவேன். நான் வெறும் கையோட அலைஞ்சதை விட அருவாளும் கையுமா அலைஞ்ச தாண்டா அதிகம். மானத்துக்கு தாண்டா பயப்படுவான் இந்த ஆதி, மரணத்துக்கெல்லாம். எப்ப காப்பாத்த போறீங்கன்னு கேட்டா என்னென்னமோ சொல்றீங்க. யோ, நான் என்ன பண்ணணும்? என்ன சார் பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? உங்களை நம்பி தானே சார் நாங்களா இருக்கோம். வெறும் 5 பேர் உங்களால அடிக்க முடியாதா? யோ, அதெல்லாம் சினிமா, பைத்தியக்காரத்தனமா உளறாத. நான் உளறேனா? நான் பேசி திருத்தினது நிஜமான இல்ல, ஜூனியர் ஆர்டிஸ்ட். நான் சொன்னா கேட்பாங்க. இவங்கிட்ட நான் போய் அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? 26/5/2026 அன்று மேகதாது பிரச்சனைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் நாக்கு கூட திருத்த முடியாத தமிழன் நாட்டை எப்படா திருத்துவா? என்னடா கொடுமையா இருக்கு. நான் கேட்டது, உண்ணாவிரதம் இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தது கலைஞர் அவர்கள் இதற்காக பல போராட்டங்கள் நடத்தினார். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் முதல்வராக இருந்த அத்தனை பேருமே இதற்காக நாம பேசி இருக்கிறோம், போராடுகிறோம், சட்ட ரீதியாக நாம் அதற்கான தீர்வுகளை காண்கிறோம். இந்த ஃபீல்ல நான் பாட்டு கேட்டேன், ஆனா அவர் எனக்கு கொடுத்தது. தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சி தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். என்ன கேவி கேவி அழுகுறான்? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாடு அரசு மார்ச் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்றைக்கு எழுதின கடிதத்துல கேட்டுக்கிட்டபடி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழே அந்த அடிப்படையில புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. அப்படிங்கறத என்னுடைய பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்க்கட்சி தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. ஆவனா எல்லா ஒயின் ஷாப்லயும் போய் 10 ரூபாய் அதிகமா இருக்கு, 10 ரூபாய் கூட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல வச்சுட்டு கேமரா எடுத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேரு. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு சாவ போறது நீங்க. 150 ரூபாய் கொடுத்து சாவறதுக்கு குடிக்கிறீங்க. என் கூட 10 ரூபாய் போட்டு குடிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னப்பா என்ன பண்ற? இன்னும் எவ்வளவு பொய் தான் சொல்ல காத்திருக்கீங்க? ஏற்கனவே பொய்ய சொல்லி 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 ஆட்சிக்கு வந்துட்டீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா நீங்க, அதுக்கு பதில் இல்லை. இன்னைக்கு என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? நெல்லு முட்டைக்கு 40 ரூபா வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு அதை வேற சொல்றீங்க. அப்ப பொய்யா சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு இன்னும் வாயை திறந்தா பொய். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். ஏண்டா புதிய தலைமுறை, அந்த வீடியோலயே பின்னால் அந்த பிளாக் போர்டில் தெல்ல தெளிவா
16ஆம் தேதி 7வது மாதம் 2025 வருஷம்னு எழுதியிருக்குது. அந்த போன வருஷம் நடந்த விஷயத்த ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு நடந்த மாதிரி தாவேகாவுக்கு ஆதரவா நீ வந்து சோத்துக்கு பீயத்துக்கிற நாய்களா? டேய் ஏண்டா டேய் இப்படி ஒரு பொய் செய்தியை பரப்பி அப்படி என்னதான் நீ சாதிக்க போறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? அப்படி என்னதான் எவ்வளவுதான் நீ விலை போயிருக்க முதல்ல? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லடா உங்களுக்குலாம். நோ சூடு நோ சர்ணை நோ ப்ராப்ளம் இஸ் பிராண்ட். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்ன இத கேளுங்களேன். தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு சிபிஎஸ்சிக்கு ஃபர்ஸ்ட் என்ஓசி 30 லட்சம் 50 லட்சம் வாங்குற என்ஓசி இலவசமா தேடி கொண்டு அமைச்சர் கொடுத்தார் என்பது உண்மையிலே வரலாற்றில் முதல் முறை. ஏன் இப்படி புழுகுனி பள்ளிக்கு பிறந்தவனே? சிபிஎஸ்சின்றது சென்ட்ரல் போர்டு ஸ்கூல். சின்ன குழந்தைக்கு கூட அது தெரியும். அது வந்து தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல இல்ல. எந்த மாநில அரசும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டமே. கடுப்புல 10வது ஆளா நம்மளையும் போட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? செத்திருப்ப. இத்தனை கோடி பேர்ல இங்க எங்கேயாவது ஒரு 4 பேரோ இல்ல அங்க ஏதாவது ஒரு 2 தவறோ நடந்ததுன்னா அத வந்து அவ்வளோ பூதகரமாக்கி சார் நீ பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோல்ல சேர்றதுக்கெல்லாம் சிஎம் தான் காரணம். அங்க பாரானாய நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல. போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. திருவாரூர் பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்த இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக ஒன்றிய செயலாளர் ஆனந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் திருத்துறைப்பூண்டி வடக்கு ஒன்றிய தாவேக செயலாளர் ஆவார். நீங்க உண்மையை சொல்லுங்க. செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? அப்படியே நாளைக்கே பண்ணிடுவேன். நான் வந்து 1 மாசம் ஆகுது, ஒன்னும் கரெக்ட் பாடு இல்ல. சார் நீ பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோல்ல சேர்றதுக்கெல்லாம் சிஎம் தான் காரணம். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. மொய்யால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை அடிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி. உங்க விஜய் தூங்க வரனா கிஸ்டா சார் ஃப்ரண்ட் லைன். நான் எதுவுமே படிக்கல, ஒரே ஒரு லைன் மட்டும் படிக்கிறேன், ரொம்ப ஆசையா இருக்கு. மிஸ்டர் விஜய், குட் கவர்னன்ஸ் இஸ் நாட் அபவுட் ஃபேன்சி நியூ டான்ஸ் ஸ்டெப். சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? கூட்டு உட்கார வச்சு பொட்டு வச்சு மாலை போட்டு ஆரத்தி எடுத்து அப்படின்னு காரி மூஞ்சில துப்பிட்டான். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் கூட அப்படியே காரிய மூஞ்சில துப்பிட்டான். என்னன்னு, குட் கவர்னன்ஸ் இஸ் நாட் அபவுட் a fancy new dance. It's about consolidating Tamil Nadu as the leading state. Union is equitable and socially just. Rapid economic growth, building of speculator record in all spheres of human development, education, health, the vulnerable, aged, women, children, poverty reducing. In all governance, it is all the legacy of Mr. Muthuvel Karunanidhi Stalin should be followed. காடிச்சு கொதறிடுவேன். வரவே போறவெல்லாம் மாவாடிட்டு போறானே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.